குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் யார் உங்களுக்கு 7-12. அப்போது புதனோட இணைகிறார். அதுக்கப்புறமா புதன் கடகத்துக்கு போயிடுறாங்க. தனித்த செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்குது. செவ்வாய் 2ல் இருந்தா அப்படின்னா வாக்கு ஸ்தானத்தில் கவனம், பேசும்போது கவனமாக பேசுங்க. அப்போது நம்ம நினைப்போம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் 11ஆம் இடத்துலேருந்து சனி வேறு உங்களை பார்க்குறாரு. ஆல்ரெடி ஒரு ஸ்லோனஸ் உங்களுக்கு கொண்டுட்டு வந்தாலுமே ஒரு லாப சனியாக இருந்தாலும் லாபத்துக்குரியவர் இப்போ வக்ரமாயிருக்கார். அப்போ வருமான ஸ்தானத்தை நம்ம ஏதாவது கொஞ்சம் ஓவர் திங்கிங், ஏன்னா புதன் கொஞ்சம் செவ்வாயோடு இருக்கும்போது என்ன அப்படின்னா புத்திசாலித்தனமாக பேசுகிறோன்னு நினச்சி சில விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. அதனால சில பிரச்சனைகள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசும்போது அது தடைப்பட்டு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் புதன் வக்ர நிவர்த்தியாகி திரும்பவும் கடகத்துக்கு போகும்போது அவர் குருவோடும் சூரியனோடும் இணைகிறார். அப்போ உங்களுக்கு யார் அப்படின்னா சுகஸ்தானாதிபதியான சூரியன். அப்போ அவர் கடகத்தில் போய் உட்காந்து இனிவெல்லாம் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு விரயங்கள், பேச்சினால் சில பிரச்சனைகள். அப்போ நீங்கள் பேசும்போது பார்த்து பேசுங்க. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைடாக இருக்கட்டும். ஏன்னா 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது சுப விரயங்கள், இல்லை குடும்பத்துக்கான விரயங்கள், இல்லை நீங்களே ஏதாவது பேசி வம்பு வழியை இழுத்து அதற்கான ஒரு விரயங்கள். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனைவி, உங்களுடைய பார்ட்னர்ஸ் 2ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்க புதனோடு இணையும் போது சில டெக்னிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் உங்களை கேட்குறது. நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதை பற்றின ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வரும். அப்போது என்ன அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் புதன் இணைவு அப்படின்னும் போது என்ன அப்படின்னா புதன் உங்களுடைய வருமானத்தை ஸ்தானத்தை கொடுத்தாலும் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி அது ஒரு பேங்கிங். அப்போது நீங்கள் ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு லோன், வீடு கட்டுறதுக்கான ஒரு லோன், இதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவியோட ஹெல்ப்போ, உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப்போ, இல்லை கணவரோட ஹெல்ப்போ உங்களுக்கு சேரும். இதை இப்போ பண்ணலாமா அப்படின்னா அதிகமான வட்டியோட எதுவும் வாங்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னாலே அந்த இடம் கட் ஆஃப் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்
ஏன்னா விரையாதிபதியாகவும் உங்களுக்கு வராரு இல்லையா, அப்போ வந்து என்ன அப்படின்னா அதை ஸ்ட்ராங் அந்த விஷயத்த வந்து ஆரம்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஈகராக ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சடனாக ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்போ இதனால சில பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது எடுக்கிற முடிவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துடுங்க. பேங்கிங் விஷயங்கள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் யாருக்குமே நீங்கள் யாருக்காவது சைன் போட போகிறீங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட், இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அவங்களும் உங்களுக்கு எதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வருது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் தனித்து, அதாவது புதன் மாறினதுக்கு அப்புறமா தனித்து இயங்கக்கூடிய செவ்வாய் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது குடும்பத்துக்கான சில விஷயங்கள் வந்து படபடப்பாக ஸ்பீடாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும். சின்ஸ் அவரோட புதன் வீட்டில் இருக்கும்போது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்கிறது கரெக்ட் அப்படின்னு அதையவே வந்து யோசிக்க வைக்கும், பண்ண வைக்கும். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அதற்கான செலவுகள் ஜாஸ்தியாகும். அப்போது வந்து உங்களுக்கு 4க்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைடில் மறைமுக எதிரிகள் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்க எதிரிகள். ஏன்னா லக்னாதிபதியும் 6க்குரியவரும் 5ஆம் இடத்தில் நீசமாகிறார் சுக்கிரன். அப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்களே ஒரு விஷயத்தை தேடி தேடி போகிற மாதிரி இருக்கும். அதன் மூலியமாக இப்போ லோன் வாங்குறது, நான் சொன்ன மாதிரி இப்போ ஏன்னா புதன் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பூமிக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பூமி சம்மந்தப்பட்டவங்க, சகோதர சகோதரிகளிடத்தில் பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் அங்கே லக்னாதிபதி நீசமாகும் போது அவங்களுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கேதுவோட வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து சூரியன் இணைவார். அப்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ட்ரமாட்டிக் சேஞ்ச் அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எங்கே பண்ணுவார், கேதுவோட இணைவர். அப்போ 4ஆம் இடத்துல கேது சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் கெடும். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் நார்மலாக ஏதாவது ஒன்று சமாளிப்பாங்க. ஆனால் ஆகஸ்ட் மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். யாரெல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்க அவங்களாம் நான் முன்னாடி வந்து நான் தாப்பா உனக்கு இதை பண்ணேன், நீ ஒழுங்காரு, நீ இதை பண்ண அதை பண்ண அப்படின்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்க கிட்ட வந்து பேச வந்துடுவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் குரு 3ஆம் இடத்துல இருக்கு, மறைந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து 8க்குரியவர் மறையிறது நல்லது. அதே மாதிரி 11க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா மறையலாமான்னு கேட்டால் நோ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வக்கர சனியும் இருக்கிறார். அப்போ 9, 10க்குரியவர் வந்து வக்கரமாகிறாரு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமாகவே எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட சப்போர்ட்டும் இல்லை. அப்போ கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அதை கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டுட்டு போய்க்கோங்க ரிஷபம். மற்றபடி வந்து கொஞ்சம் தூக்கம் இருக்காது, கொஞ்சம் புலம்பல் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்காருல, வெயிட் பண்ணுங்க சரியாயிடுவார். ஸோ அவர் வக்கர நிவர்த்தி ஆகும்போது எல்லாமே இதாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சகோதர காரகனையும் குறிக்கும். அப்போது சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இளைய சகோதரமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கட்டும், கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனைகள் இங்கே வந்து தெரியுது. கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பேங்க் வந்து லீகலாக அவங்க கிட்ட வந்து சந்திப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரி செய்துக்கோங்க. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மேஷத்துக்கு சொன்ன மாதிரியே தான் ரிஷபத்துக்கும். ஸோ 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால, லக்னாதிபதி 6க்கு நீசமாக இருக்கிறதுனால நம்மளாலே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போது வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த வம்பு சண்டைக்கு போக வேண்டாம். தானாக வந்த வம்பு வந்துச்சுனாலும் விலகி போயிடுங்க. வீட்டில் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நான் பேசுகிற மூட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். ஸோ பிஸ்னஸ் விமனாக இருக்கீங்க அப்படின்னா தூக்கம் கெடும். பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தொந்தரவுகள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் இல்லையா. ஸோ குலதெய்வத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை கொஞ்சம் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா வந்து குலதெய்வமே ஆன்சர் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு எதுவும் யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு.
இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படியே கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன்.
அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலேயே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. ரிஷப ராசியாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கார். 2 தேதிகளுக்கெல்லாம் அவர் 5ஆம் பாவத்திலே மாறிவிடுகிறார். 5ஆம் பாவத்திலே சுக்கிரன் மாறி அவர் 7ஆம் பார்வையாக 11லே இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனியை பார்க்கிறார். அது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை கொடுக்கும். சில ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோக்கியதையை உங்களுக்கு நல்ல ஒரு அம்சத்தை உருவாக்கும். வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறவங்க, அல்லது வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், படிக்க போகணும், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவங்க கணவருடன் அல்லது மனைவியுடன் சேர்ந்து நான் வெளிநாட்டில் ஜீவிதமா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த ஒரு கனவு இருக்கு, அதை சார்ந்த ஒரு நகர்வு இருக்கு, அதுக்கான தேவை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அதற்கு சாதகமான மாசம். கண்டிப்பா வெளிநாடு செல்வதற்கு ஒரு யோக பலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்ததாக ஒண்ணு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான், 10லே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு அற்புதமான பலனை தருகிறார். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக நல்ல ஒரு அம்சத்தை உங்களுக்கு உருவாக்குறார். வெளிநாடுகள் போகக்கூடியது, அதே மாதிரி தமிழ்நாடு அல்லாமல் பிற மாநிலங்களுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்றது, அல்லது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றது, அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக வெளி மாநிலத்துக்கோ எதுக்கோ போயிட்டு வரக்கூடியது, அதன் மூலமாக நல்ல உங்களுக்கு ஒரு அனுபவம், நல்ல ஒரு தேஜஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பை ரிஷபராசிக்காரங்களுக்கு உருவாகுது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்தில செல்கிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே செல்வது தேவையற்ற செலவுகளை குறைக்கும், வருமானத்தை பெருக்கும், செலவை குறைக்கும். செலவே இல்லாம போயிடுவானா அப்படி கிடையாது. செலவு இருக்கிற செலவு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த தேவையற்ற செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதாவது மாதம் மாதம் தேவையில்லாம ஏதாவது செலவு பண்ணிட்டு இருக்கிறது, எதுக்காவது ஒரு சரியில்லாத ஒரு விசேஷத்தை நீங்க போராடிட்டு அதை பற்றி மறுபடியும் அதுக்காக செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க.
அது எல்லாம் மாறும். தேவையற்ற செலவுகள் எதுவோ அது எல்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். அது மாதிரி இந்த மாதம் அற்புதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகள்னா சுப செலவு இருக்காதுன்னு அர்த்தம் ஆயிடாது. சுபமான செலவுகள் அது என்ன கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய குடும்பத்திலே யாருக்காவது பொண்ணு கிடைக்காம இருக்கு, அல்லது மாப்பிள்ளை கிடைக்காமல் இருக்கு, உங்களுடைய தம்பிக்கோ அல்லது உங்களுடைய அண்ணனுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்துல கூட உங்க பையனுக்கோ அல்லது உங்க பெண்ணுக்கோ அவங்க யாராவது வயசுக்கு வரணும்னா வயசுக்கு வர்றது, கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்காங்கன்னா குழந்தை வர்றது, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விஷயத்தை நல்ல பலனை ஏற்படுத்தும். எதனால திருப்படியும் சொல்றேன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் செல்கிறார். குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் செல்வது, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே போர்வது குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லதை கொடுக்கும். உங்களாலே பல நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகளிலே 3ஆம் இடத்திலே உங்களுடைய 3க்கு உடைய சந்திர பகவானும் உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று சேர்கிறார்கள். குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். அது 3ஆம் பாவத்திலே சேர்கிறது. இந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு என்னங்க செய்யும் ரிஷபராசிக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நல்ல மனசு தைரியத்தை கொடுக்கும், மனசு புத்துணர்ச்சியை கொடுக்கும், திடீர் மாற்றம், அதிர்ஷ்டம் கொடுக்கும். எப்பெல்லாம் 3ஆம் பாவம் வலிமையாகுதோ அப்பெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு நபருக்கு. அது மாதிரி அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால ரிஷப ராசிக்காரங்க முக்கியமா இந்த மாதத்துல செய்ய வேண்டியது சிவபெருமானை கும்பிடுங்க. ஆகஸ்ட் 10 திங்கக்கிழமை, ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ச திரியாயுதம் ஜென்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அவருக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் சேர்க்கை, சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து. இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி.
அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி வந்து ஆவணி பௌர்ணமி வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற செவ்வாய் பதட்டத்தையும் கோபத்தையும் அலைச்சலையும் கொடுத்தாரு, சொத்து சேர்க்கையை கொடுத்தாரு. செவ்வாய் 4ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்த்து, இப்போ செவ்வாய் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். குடும்பத்தில் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வார்த்தைகளில் கோபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கார், பயத்தை கொடுத்துருப்பார். எதிர்காலத்தை பற்றிய பயம். நம்ம என்ன பண்ண போகிறோம், என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அவளுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், என் பையனை மேல் படிப்புக்கு ஃபாரின் அனுப்பணும், அவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இந்த பயம் இருந்தது. ஆனால் இந்த பயம் போகும். நீங்கள் சொத்து வாங்கியிருக்கீங்க, சொத்து வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டணுமே, எப்படி கட்டுறது, நான் எப்படி அந்த இனிஷியல் பேமெண்ட் எப்படி கட்டுறது, இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே பயத்தை கொடுத்துருக்கும். அதுக்கு காரணம் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு துணையாக இருந்திருப்பார். இப்போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுக்கு சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயம். அதனால் உங்களுக்கு அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அலைச்சல் கொடுத்தா தான் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டால் தான் உங்களுக்கு லாபம் வரும். லாபம் வந்தால் தான் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், கடன் அடைக்கணும், பிரச்சனையை சால்வ் பண்ணணும், உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தந்தைக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணணும், கூட பிறந்தவங்களை சப்போர்ட் பண்ணணும், கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நடக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள், பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகும். கடன் ஜாஸ்தியாகும், ஆனால் அது பிரச்சனையாக இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வருமானத்தை இந்த சனி பயிற்சி லாப சனி ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பெரிய லாபம், பெரிய செல்வாக்கு, பெரிய மரியாதை, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களை தேடி வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம். சார் நான் உத்தியோகத்தில் இருக்கேன், ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பண்ணுறேன் சார், ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு 10 பேர் உள்ள கம்பெனியில் வேலை பண்ணுறேன், இல்லை ஒரு 100 பேர் உள்ள எங்கே வேணால் வேலை பண்ணுங்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் படிப்பில் டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா அதுக்காக குடும்பத்தினர் உங்களை கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அடுத்தது 4ஆம் இடம் மாத கடைசியில் போகிறாரு. தன்னுடைய உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால புதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் எப்போ வருமானம் குறைவாக இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 23 அந்த நாட்கள், அந்த 20 நாட்கள், ஒரு 18 நாட்கள், அந்த நாட்களில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும். கடன் ஜாஸ்தி வாங்குவீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கடனில் தான் உலகமே ஓடின்னு இருக்குது. அதனால் கடன் வாங்கினாலும் அதை ரீபே பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். எப்போவோ வாங்கின பழைய கடனை தேடி போய் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. அந்த நபரை தேடி போய் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். நான் 3,000 வாங்கினேன், இந்தாங்க 10,000 ரூபா அப்படின்னு செட்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் ரிஷபராசிக்கு உண்டு. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய நேரம். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும்.
மொத்தத்தில் இந்த மாதம்ங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, உச்ச சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், அதாவது பிரார்த்தனை, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா, நாகங்கள் இருக்கக்கூடிய இடம், நாகப்பாம்பு இருக்கும்ல, அந்த அந்த பாம்புகள் இருக்கக்கூடிய புத்து இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு பிரார்த்தனை செலுத்திட்டு ஒரு விளக்கில் நெய் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுடைய புகழ் உலகெங்கும் திக்கெட்டும் பரவுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.